வானத்தையும் பூமியும் படுத்த சர்வல தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை வாழ்க என்று வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளை நமக்கு ஆசுவாதமாக மாற்றித் தருவாராக. ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பிவித்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபலன் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்த தேவாதி தேவனுக்கு கொடானுகொடி ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்துவோமாக. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவோடு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலோ யாக்கோபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றவில்லையா என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தாங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படும், நான் உன்னோடு இருந்து. நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கவனிங்கள். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தன் தாய் தகப்பனாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வனாந்திரத்திலே வந்து அவன் அங்கே படுத்து கொள்ளும்போது அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறான். அங்கே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நன்றாக கவனிங்கள். அவர் சொன்ன ஒரு காரியம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். இந்த வார்த்தைக்கு அவன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள். அவன் மதிலாக சொல்கிற ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. நன்றாக கவனிங்கள். அவன் வெறுங்கையாய் வருகிறான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். சொல்லுகிற காரியங்கள் கவனிங்கள். நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த தேவனுக்கு வீடாகும். தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். அவன் சொப்பனம் காண்கிறான். பிறகு தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நாம் அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் பொருத்தனை பண்ணினதை நாம் நினையாமல் போகிறோம். என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அதே 32ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே,
அடியனுக்கு தேவரீ நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அவன் சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு அவன் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். இப்போ சகல ஆசீர்வாதம் வந்துவிட்டது. ஆனால் எதிராளியாகிய தன்னுடைய சகோதரன், சத்ருவாகிய சகோதரன் எதிரிடத்திலே வருகிறான். அங்கே சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்தேன். அவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டாலும் தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய குமார்த்திகளுடைய ஜீவனும் போகும் என்று அவன் பயந்தது நிமித்தம், ஏசாவின் நிமித்தம் அவன் பயந்தது நிமித்தம் அவன் செய்கிற ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத ஹல்லேலூயா. ஏசா வந்து என்னை கொன்று போட்டார். நீ சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. நன்றாக கவனித்து பாருங்கள். அவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய்யாகாது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவன் திரும்ப நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஏசாவினிடத்திலே இருவரும் சந்திக்கிறார்கள். தேவன் இதன் நடுவிலே அவனுக்கு தரிசனமாகிறார். இனி யாக்கோபு உன் பேர் அல்ல, இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாவை அவனை சந்திக்கும் பொழுது அவர்களோடு கூட சமாதான உடன்படிக்கை ஒன்று ஏற்படுகிறது. கர்த்தராலாகும். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்யாமல் இருக்க மாட்டார். அது சொன்னதை செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த திரும்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். ஆதியாகமம் 28:25 வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் கவனியுங்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறைவில்லை. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறைவில்லை. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே, எனக்கென்றும் துணையவரே.
ஜெபிப்போமா? தேவரே, இந்த கால வேளையில் யாக்கோபை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவர். அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், சொந்தப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அவனுக்கு நீர் ஒரு வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கை சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவனை நீர் கைவிடவில்லை. கோலும் கையுமாக நான் இந்த விடத்தை விட்டு போனேன், நான் இரு பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்தேன் என்று ஆண்டவரே அவன் சாட்சி சொன்னான். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அவனுடைய சத்ருவாய் எண்ணின அன்று தன் சகோதரனாகிய ஏசாவையும் ஆண்டவரே அவனோடு சமாதானம் ஆகும்படி நீர் செய்தீர். ஆண்டவரே, அவனுடைய சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையும் நிறைவேற்றினீர். ஆண்டவரே, அப்படியா ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்க்கொள்ளும் கேட்கொள்ளும் ஆண்டவரே, நம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே அவர்கள் விசுவாசித்து அதை ஆண்டவரை சொந்தப்படுத்தி கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அவர்கள் சொன்னதை நீர் செய்யும் அளவும் அவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாய், உமக்காக காத்திருக்கத்தக்கதாய், அதனுடைய ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. இது நிமித்தம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.